டீமுக்கு ஏசியா கப் 2025 கப் அடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது? இதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நான் வந்து ஸ்ரீலங்காவோட, பாகிஸ்தானோட, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், யுஏஇ, ஹாங்காங், ஓமானுடைய எந்த மேட்சஸையும் ஃபாலோ பண்றதெல்லாம் கிடையாதுப்பா. ஏசியா கப்லாம் இவங்கலாம் நான் பார்க்குறேனே. இதனால எனக்கு இப்ப சொல்லுங்க, இவங்களுடைய ஃபார்ம் ரீசென்ட்டா எப்படி இருந்திருக்குது? இந்தியாவுடைய ஃபார்ம கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ல யாராவது பெட்டரா ஆடிக்கிட்டு இருக்காங்களா? ரீசென்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது இந்த டீம் தான்ப்பா இந்த டோர்னமென்ட்டுடைய ஃபேவரைட்ஸ் ஆக்சுவலா அப்படின்னு யார சொல்ல முடியும்? அப்படின்ற இந்த வீடியோ தான் இந்த ஏசியா கப்புக்கு உங்களுக்கு ஒரு சரியான ஓப்பனிங் வீடியோவாக நினைக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பிட்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஏசியா கப் 2025 மொத்தம் 8 டீம்ஸ் போட்டி போடுறாங்க. இந்த 8 டீம்ஸ்ல யார் யாரோட நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியா. எல்லாருக்கும் தெரியும் இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம். பட் இருந்தாலும் சொல்லியே ஆகணும். விளையாடிய 5 சீரீஸ்லயுமே கடைசியா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா 5 சீரீஸ் விளையாடிருக்காங்க. அதுல 2 ஹோம் சீரீஸ், 3 அவே சீரீஸ். அதுல 5யுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. எஸ், 2024 T20 வேர்ல்டு கப்பை வெற்றி பெற்று அமெரிக்கால இருந்து திரும்ப வந்த இந்தியா ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாவும் ஜிம்பாப்வே அகைன்ஸ்டாவும் விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வேக்கு போனாங்க. அதுல போய் இந்தியா 4-1 அப்படின்னு ஜெயிச்சது. அதுல முதல் மேட்சை தோத்து போனாங்க. T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்த ஒரு டீமை தோக்கடிச்சிட்டாங்கப்பா ஜிம்பாப்வே, என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாரும் வாய போல டைம் அது. ஆனா மிச்சக்கிற 4 மேட்சையும் ஜெயிச்சு 4-1 அப்படின்னு அந்த 5 மேட்ச் T20 இன்டர்நேஷனல் சீரீஸை இந்தியா ஜெயிச்சுது. அதுக்கு அடுத்துதான் இந்தியா போனது ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்காக்கு போனப்ப அங்க 3 மேட்ச் விளையாடினாங்க, 3யுமே ஜெயிச்சாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு ஹோம் சீரீஸ் வருது. இந்தியால வச்சு பங்களாதேஷோட ஒரு T20 சீரீஸ், அதையும் 3-0 ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போச்சு. அங்க போய் 3-1 அப்படின்னு இந்தியா ஜெயிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹோம் சீரீஸ், அதுதான் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா, அதுல 4-1 ஜெயிச்சது. சோ நீங்க மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 5 சீரீஸை சேர்த்து 20 மேட்ச் விளையாடின இந்தியா அதுல 17 மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் தான் தோத்து போயிருக்குது. ஒன்னு ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா, ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா, ஒன்னு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா. இந்த 3 தாண்டி 17மே வெற்றி. சோ 17 மேட்ச் வெற்றி, 5 பேக் டு பேக் சீரீஸ் வெற்றி, 5 அவுட் ஆஃப் 5. 5 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க T20 வேர்ல்டு கப்புமா இந்தியா. இதுதான் இந்தியாவுடைய ஃபார்ம். இதை ஈக்குவல் பண்ற அளவுக்கு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு தான் பார்ப்போமா? அடுத்து அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா தான் வந்துட்டு இந்தியா அடுத்தபடியா ஏசியா கப்புடைய வரலாறுலேயே ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்டான டீம்னு சொல்லலாம். 8 முறை கப்படிச்ச இந்தியாவுக்கு அடுத்தபடியாக 6 முறை கப்படிச்ச ஸ்ரீலங்கா தான் 2வது கன்சிஸ்டன்ட் டீம் இன் ஏசியா கப் ஹிஸ்டரி. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீலங்கா அணி இந்தியா வந்துட்டு T20 வேர்ல்டு கப் 2024 யுஎஸ்ஏல ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன மேட்சஸ்லாம் விளையாடி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 6 சீரீஸ் விளையாடி இருக்குது ஸ்ரீலங்கா. அந்த 6 சீரீஸ்ல 2 வெற்றியை தான் ஸ்ரீலங்கா பார்த்திருக்குது. மிச்ச 4 டோர்னமெண்ட்டையுமே ஸ்ரீலங்கா தோத்து போயிருக்குதுங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய சிச்சுவேஷன். ஆனா அதுல கடைசியா இப்ப முடிஞ்ச ஜிம்பாப்வே T20 சீரீஸை ஜெயிச்சு ஓரளவுக்கு ஒரு வெற்றி பாதையில இப்ப இருக்கிறாங்க. சோ 6 சீரீஸ்ல 2 வெற்றி தான். இதுல யார் யார்கிட்டலாம் தோத்து போயிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஹோம் சீரீஸ் பங்களாதேஷ் கிட்ட தோத்து போச்சு. அவே சீரீஸ் நியூசிலாந்து கிட்ட தோத்து போச்சு. அதுக்கப்புறம் ஹோம் சீரீஸ் ஸ்ரீலங்கா கூட நியூசிலாந்து கூட டை தான் பண்ண முடிஞ்சது. அதாவது டிரா ஆச்சு 1-1 அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து விளையாடினாங்க. அதுவும் ஹோம் சீரீஸ். அதுல மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. சோ இதனால இவங்களுடைய மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்தியா கூட வந்து தோத்து போனதா இருக்கட்டும், அதுவும் வந்து ஹோம் சீரீஸ். சோ ஹோம் சீரீஸ் இந்தியா கிட்ட தோத்து போனது, பங்களாதேஷ் கிட்ட தோத்து போனதுன்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே வந்து அவங்க ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு சிச்சுவேஷன் தான். 6 சீரீஸ்ல 2 ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க ஜெயிச்சதுக்கு யாருக்கு அகைன்ஸ்டா? வெறும் ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டாவும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா. வெஸ்ட் இண்டீஸ் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்குதுன்றது உங்க எல்லாருமே தெரியும் ரீசன்ட் டைம்ஸ்ல. அப்படிப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ, அப்படிப்பட்ட ஜிம்பாப்வே மட்டும்தான் தோக்கடிக்க முடிஞ்சிருக்குது இவங்களாலன்றது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் தான். இது ஸ்ரீலங்காவோட நம்ம. நெக்ஸ்ட் நம்ம பாகிஸ்தானை பார்ப்போம். மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் லிஸ்ட்ல 3வது இடத்துல, அதாவது 2 முறை ஏசியா கப் ஜெயிச்ச இந்த பாகிஸ்தான் தான் 3வது கன்சிஸ்டன்ட் டீம். இந்த பாகிஸ்தான் ரீசன்ட் டைம்ஸ்ல எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, T20 வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் மொத்தம் 8 சீரீஸ் விளையாடிருக்கு. இந்த 8 சீரீஸ் ஸ்லாஷ் டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதுல முதல்ல 4 முறை இவங்க ஜெயிச்சிருக்காங்க, 4 முறை தோத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடைசியா 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்ச யுஏஇல நடந்த இந்த T20 இன்டர்நேஷனல் ட்ரை சீரீஸ், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்புறம் யுஏஇ கலந்துகிட்ட இந்த T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்ல பாகிஸ்தான் ஜெயிச்சது. அதற்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா T20 இன்டர்நேஷனல் சீரீஸை ஜெயிச்சது. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 1 ஜெயிச்சது. ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா 1 ஜெயிச்சது. சோ பங்களாதேஷ், ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யுஏஇ டோர்னமெண்ட் இந்த 4 ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க தோத்ததெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா, பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா தோத்து போயிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்காங்க. ஸோ டாப் டீம்ஸ் கிட்டலாம் தோல்வி. மின்னோஸ் டீம்லாம் ஓரளவுக்கு அடிச்சு
4/8 அப்படின்னு கடந்த 8 சீரிஸோட முடிவுல இப்போ பாகிஸ்தான் இருக்குது. அது மிக முக்கியமான விஷயம். அவங்களுடைய ஓபனர்ஸ் 2 பேர் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இந்த தடவை கிடையாது. ஏசியா கப் 2024க்கு ஒரு புது பேர் அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி இவங்க ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா பங்களாதேஷ். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க T20 வேர்ல்டு கப் 2024 முடிச்சதுக்கு அப்புறமா 7 சீரிஸ் விளையாடி இருக்காங்க. அந்த 7ல 4 முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். T20 2024க்கு அப்புறமா இந்தியா கூட விளையாடி தோத்து போன இவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் UAE கூட தோத்து போனாங்க, பாகிஸ்தான் கூட தோத்து போனாங்க. ஆனா கடந்த 3 சீரிஸ் இவங்க வரிசையா ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நெதர்லாண்ட்ஸ் இன்னும் 3 நாடுகளை இவங்க தோக்கடிச்சு 3 சீரிஸ் வெற்றியை பார்த்துக்கிறாங்க வரிசையா. அதுவும் 9 மேட்ச்கள், அது 3 மேட்ச், 9 மேட்ச்ல மொத்தம் இவங்க 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் தோத்து போனாங்க, 1 வந்துட்டு இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில இருக்கும்போது பங்களாதேஷ் ஓரளவுக்கு பரவாயில்லப்பானா, பாகிஸ்தான் அளவு கூட மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க 8ல 4, இவங்க 7லயே 4 சீரிஸ் ஜெயிச்சுக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு அவங்க இன்னும் கொஞ்சமே கூட அதிகமான ஒரு சிச்சுவேஷன்ல வைக்குது. மிச்சம் இருக்கிற 4 அணிகள்ல UAE, ஹாங்காங், ஓமன் 3 பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஹாங்காங் அண்ட் ஓமன் ஒரு சீரிஸ் கூட ஜெயிக்கல. ஹாங்காங் 6 சீரிஸ் கடைசியா விளையாடிருக்காங்க. லாஸ்ட் 6 சீரிஸும் தோல்வி. ஓமனை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 சீரிஸும் அவங்களுக்கு தோல்வி, எதுலையுமே ஜெயிக்கல. ஆனா UAE கடந்த 7 சீரிஸ்ல 5 சீரிஸ் ஜெயிச்சிருக்குது. 5 சீரிஸ் ஜெயிச்சிருக்குது. சோ இந்த 5 சீரிஸ் / டோர்னமெண்ட் ஜெயிச்ச UAE ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க யார் அகைன்ஸ்டாலாம் ஜெயிச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு சீரிஸ் ஜெயிச்சுக்கிறாங்க. கல்ஃப் T20 இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப், அதாவது பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, UAE இவங்க எல்லாரும் விளையாடிய இந்த இதுல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஏசியா குவாலிஃபயர் B அந்த கத்தார்ல நடந்த இதுல இவங்க தான் அந்த குரூப் உடைய வின்னரா வந்தாங்க. நமீபியா T20 இன்டர்நேஷனல் சீரிஸை ஜெயிச்சாங்க. ACC மென்ஸ் பிரீமியர் கப்ப ஓமன்ல ஜெயிச்சாங்க. சோ பேக் டு பேக் 5 டோர்னமெண்ட் ஜெயிச்ச இவங்க கடந்த 2 டோர்னமெண்ட் தோத்துருக்காங்க. உகாண்டாக்கு அகைன்ஸ்டா தோத்துட்டாங்க. பேர்ல் ஆஃப் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா கென்யா, நமீபியா, நைஜீரியா, உகாண்டா AB இதெல்லாம் நிறைய கலந்துக்குச்சு. இந்த டோர்னமெண்ட்ல இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க ஜெயிக்கல. அடுத்து இப்ப நடந்த ட்ரை நேஷன் சீரிஸ் UAE நடந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், UAE 3 நாடுகள் கலந்து கொண்ட இந்த T20 இன்டர்நேஷனல் ட்ரை சீரிஸ்ல தோத்து போயிட்டாங்க. பாகிஸ்தான் தான் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஃபைனல், பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. சோ இதுல UAE ஜெயிக்கல. சோ கடந்த 2 டோர்னமெண்ட் தோத்து இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 5 வெற்றிகளை பார்த்திருக்காங்க இவங்க ரீசன்ட் டைம்ஸ்ல போது ஒரு நல்ல ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மள UAE. அடுத்த நம்ம பார்க்க போறது கடைசியா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் 2024 T20 வேர்ல்டு கப்ல செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. செமி ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்து போன இவங்க அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா 2024 T20 வேர்ல்டு கப்ல ஒரு புதிய ஹைட்டை செட் பண்ணிருக்காங்களே, இவங்க இதுக்கப்புறம் வேற மாதிரி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது இத்தனை சீரிஸ் தான் விளையாடிருக்காங்க. அதாவது வெறும் 2 சீரிஸ் தான் விளையாடிருக்காங்க 2024 T20 வேர்ல்டு கப் அப்புறமா. அது ஏங்கிற ஒரு கேள்வியை நம்ம மைண்ட்ல எழுப்புது. இதுக்கான காரணம் என்னங்கிறத அவங்க தான் சொல்லணும். அதோட நாடுகளையும் கூட விளையாடலப்பா, நாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலப்பா, அதர் ஃபார்மெட்டை விளையாடணும்பா, என்ன சொல்ல போறாங்கன்றது தெரியல. பட் ஆனா 2 சீரிஸ், அதுல 1 ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா ஜெயிச்சாங்க 2024-5 காலகட்டத்துல. அதுக்கப்புறமா இப்ப நடந்த இந்த UAE T20 ட்ரை சீரிஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், UAE கலந்துகிட்ட இதுல ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் கிட்ட தோத்து போச்சு. சோ அதனால ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. பட் விளையாடிய 2ல அவங்க 1 ஜெயிச்சுக்கிறாங்க, 1 ஃபைனல்ஸ் வரைக்கும் தோத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சோ என்ன நடக்க போகுது, இந்த 8 நாடுகள் என்ன பண்ண போறாங்கன்றதை நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ உங்களோட ஸ்கிரீன்ல லாஸ்ட் தடவை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம். இந்தியா தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல், நோ லாஸ் அட் ஆல்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் UAE 2 சீரிஸ் தோல்வி, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. UAE, ஓமன் இவங்களுடைய ஸ்டேஜ் தான், ஹாங்காங் தான் ஸ்டேஜ். பட் ஆனா ஸ்ரீலங்கா யாருமே எதிர்பார்க்கல. 6 சீரிஸ்ல 2 ஜெயிச்சுக்கிறாங்கன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். சோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டோர்னமெண்ட் இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்னு சொல்லலாம், ICC டோர்னமெண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக. அப்படிப்பட்ட இதுல இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் நீங்க பாத்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஃபேவரட் யாரு அப்படின்றது. எல்லாருக்கும் தெரியும் அது இந்தியா தான்ங்கிறது. பட் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் யாரு நீங்க நினைக்கிறீங்க, இந்த டேட்டா வச்சு சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.